வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்னதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, டிசைன் திங்கிங். அதாவது நிறைய பேர் வந்து நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்னடா ஒரே வேலையை திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கோம், எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம யோசிச்சுட்ருப்போம். அண்ட் நிறைய பேருக்கு ப்ராடக்ட் ஐடியா இருக்கும், அதை எப்படி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். நிறைய பேர் ப்ராடக்ட் ஐடியாவை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்போம். அண்ட் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி இன்னும் பெட்டராக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய அப்ரோச் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒழுங்காக நம்ம அதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு சிக்ஸ் சிக்மான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட்லாம் நிறைய வந்து நம்ம ஜப்பான்லேருந்து வந்திருக்கு. நிறைய ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் அங்கே நிறைய எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து சிக்ஸ் சிக்மா, அப்புறம் 6S 5Sன்னு ஒன்று இருக்குது. செய்ரி, செய்டன், செய்கச்சு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. கெய்சான் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஜப்பான்லேருந்து வந்தான்னு எனக்கு தெரியல, ஒரு பாப்புலரான ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசைன் திங்கிங் வந்து நம்ம எப்படி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு ஒரு வயபிளான ப்ராடக்ட் எப்படி கொண்டு வரலாம், எப்படி வந்து ஹவு டு வி திங்க் அப்படின்றத பற்றி டீச் பண்ணுற ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து யூ வில் ரீச் சம் அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு இது பாப்புலரான ஒரு டிசைன் திங்கிங் அப்ரோச்சு. அண்ட் இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக இருக்குது இண்டஸ்ட்ரியில். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் திங்கிங்னா என்ன, இது நமக்கு எப்படி யூஸாக இருக்கும், யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ப்ராஜெக்டில் வந்து புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஏதோ புதுசாக ப்ராஜெக்ட் லீடாக இருக்கலாம், ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் என்டர்ப்ரனராக இருக்கலாம், இல்லைனா நான் என்டர்ப்ரனர் ஆகக்கூடிய ப்ராஜெக்டில் இருக்கிறவங்க யாராக வேணால் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக நம்ம இருந்தாலும் எல்லாருமே நம்ம வந்து இந்த அப்ரோச்சை நம்மளால் நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து சக்ஸஸை கொண்டு வர முடியும். ஏன்னா நான் இதை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், ரொம்ப நாளாகவே படிச்சுட்ருக்கேன் இதை பற்றி. ஸோ இன்றைக்கி தான் நம்ம இதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் பேசலாம் அப்படின்ட்டு உங்க கூட பேசுகிறதுக்காக உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு டிசைன் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிசைன் திங்கிங்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்போவுமே யோசிக்கிறது நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆங்கிளில் யோசிக்கிறோம். அப்படி யோசிக்காமல் யூ திங்க் ஃப்ரம் த யூசர் சென்ட்ரிக்காக அதை வச்சுக்கோங்க. அதுதான் டிசைன் சென்ட்ரிக். அதாவது இப்போது நான் வந்து ஒரு யூஸராக இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணால் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோன்ட்டு விடாமல், இவனுக்கு என்ன தேவை, அதை சுற்றி நான் எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும் அப்படின்றதான் பேசிக்காக சொல்லுது. இதுக்கு இவங்க வந்து ஒரு 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது நமக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். ஸோ அவர் வந்து லைட் பல்பை கண்டுபிடிச்சார். இங்கே கூட ஒரு லைட் பல்ப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பல்ப் வாங்குகிறோம்னு சொல்கிற அந்த பல்பை வந்து அவர் தான் அப்போவே கண்டுபிடிச்சார். ஸோ முதல்ல பல்ப் வாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ அவர் பல்பை கண்டுபிடிச்சாரு. இன்னை வரைக்கும் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனா டக்குனு ஞாபகம் வருது பல்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தான். ஆனால் அந்த பல்பு இப்போ இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நமக்கு பல்புன்னு ஒன்று இருக்குது, இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குது, அவர் கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு தெரியுது. ஸோ அவர் கண்டுபிடிச்ச புதுசில் அப்படிலாம் இல்லை. அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிட்டாருப்பா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஒரு பல்ப் கண்டுபிடிச்ச டயத்தில் இருந்துச்சு. ஸோ பல்புன்னு ஒன்று இருக்குன்ட்டு விஷயம்லாம் பரவுது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவருக்கு அப்போ தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி மக்கள் வந்து பேசுகிறாங்க, பட் அவங்க ஆக்சுவலி இதை ஒவ்வொரு வீட்லேயும் யூஸ் பண்ணலைன்னா இது வந்து பெருசாக இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ் வைபிள் ப்ராஜெக்டே கிடையாது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு. அப்போது ஒரு பல்பு கூட சேர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொண்டு வராரு. அதாவது எலக்ட்ரிசிட்டி அவர் கண்டுபிடிக்கல, பட் எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துக்கும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறாரு. அதுக்கும் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, எலக்ட்ரிசிட்டியும் கொண்டு வராரு. எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம் பல்ப் வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிக்கிறது, எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கரண்ட்டு கொடுக்குது. இங்கே யூஎஸில் ப்ரைவேட் கரண்ட்டு கொடுக்குது. ஸோ வந்து யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூட்டிலிட்டிலேருந்து வரும்போது அவரும் அப்போ தண்ணிக்கெலாம் அந்த காலத்தில் யூட்டிலிட்டி இருந்துச்சு, அப்போவே இருந்திருக்கு. ஸோ இவர் எலக்ட்ரிக்கு ஒரு யூட்டிலிட்டி கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக கொண்டு வந்து பல்பை பிரபலப்படுத்தினார், பிஸ்னஸ் பண்ணார். ஸோ பயங்கர ஹிட் ஆச்சு. இன்னும் பாருங்கள், அவர் 1880 கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் என்ன பெரிய பல்பு, என்ன மாதிரி பல்பு வாங்கினாலும் க்ரியேட் பண்ணாலும் அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதில்ல. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா யூசர் சென்ட்ரிக். ஸோ இப்போ இதை நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் இப்போ இது இருந்தால் தான் இது பெஸ்ட்டாக இருக்குன்னா அதையும் சேர்த்து கொண்டு வரது தான் மார்க்கெட்டில் கொண்டு வருது. ஸோ இது வந்து ஒரு பழைய அந்த காலத்தை இப்போ என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போவும் நம்ம பார்த்தோன்னா அதே தான். இப்போ நிறைய வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கோங்களேன், நிறைய பாட்காஸ்டர்ஸ் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே வராங்க.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பரிதாபங்கள், அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆர்ஜே பாலாஜி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்கள ஏன் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசர் சென்ட்ரிக். அவங்க வரும்போது அவங்களால புதுசாக யூசர்ஸும் வருவாங்க. ஸ்பாட்டிஃபை இன்ஸ்டால் பண்ணி கேட்க ஆரம்பிப்பாங்க. கேட்குறவங்க இதை மட்டும் கேட்க மாட்டாங்க, மற்றதையும் கேட்பாங்க. ஸோ யூசரை நோக்கியே வந்து நம்ம ப்ராடக்டை பில்ட் பண்ணுறாங்க. பில்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மற்ற இதையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதான் வந்து யூசர் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். எது திங்க் பண்ணாலும் நம்ம வந்து யூசர் சென்ட்ரிக்காக திங்க் பண்ணோம் அப்படின்னு டிசைன் திங்கிங்கில் பேசிக், இதுதான் பேசிக். ஸோ இதில் என்ன ப்ராசஸ் 3 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ஐடியேஷன், அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பிங், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்னா மெட்டீரியலைஸ். இந்த 3 ஸ்டெப்பை வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது மல்டிபிள் வேர்டிங்கில் கூட நீங்கள் படிக்கலாம். என்னென்னா இன்ஸ்பிரேஷன், ஐடியேஷன், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனும் சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் கூட நம்ம சொல்லலாம். பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுப்பா. போயிட்டு நீ வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. இப்போ வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம யூஸருக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் ஹெல்த் கேருக்கு ஏதோ பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இல்லைனா வெப் அப்ளிகேஷன் எதை வேணால் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எது ஆக்சுவலி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் திங்க் பண்ணி இந்த தாட் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட், உங்கள் கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் கூட இருக்கலாம், அது கூட யோசிச்சிக்கலாம். எது வேணால் உங்கள் வீட்டில் கூட ஏதோ இருக்குது, அதை கூட நீங்கள் யோசிச்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணணும், யார் யூஸ் பண்ணுவாங்க, எண்ட் யூஸர் யாருன்னு அவங்கள்ட்ட போய் நம்ம ரிசர்ச் பண்ணணும். அவங்கக்கிட்ட நிறைய இன்டர்வியூஸ் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள கூட பேசி, நம்ம இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணால் பெருசாக கூப்பிட்டு உட்காந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இது இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், நம்ம கொண்டு வர அப்ளிகேஷனில் இருக்கிற ஃபீச்சர் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, இந்த ஃபீச்சர் கொண்டு தான் அவங்களுக்கு யூஸாக இருக்குமான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் என்ன, இந்த ஐடியேஷன் சொல்லுவாங்க. இந்த ஐடியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸை நம்ம வச்சு ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணி, ஒரு ப்ரோட்டோடைப் மட்டும் பண்ண மாட்டோம், மல்டிபிள் ப்ரோட்டோடைப்ஸ் வந்து அதில் பண்ணுவோம். மல்டிபிள் ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணும்போது எல்லா ப்ரோட்டோடைப்பும் சக்ஸஸ் ஆகிருமானா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. அது இவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்கள் ஐடியாஸ் பண்ணுங்கப்போ, உனக்கு தோன்ற ஐடியாவெல்லாம் எழுது, என்ன எவ்வளோ மொக்க ஐடியானாலும் ஓப்பன் இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி அந்த டிசைன் திங்கிங் பண்ணும்போது ஒரு சில குறிப்பிட்ட டயத்தில் ஓப்பன் திங்க் பண்ணணும். நம்ம வந்துட்டு என்ன வேணால் திங்க் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஐடியா, தேவையில்ல ஐடியான்னு பிரிச்சுட்டு தேவையான அடித்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி, அந்த ப்ரோட்டோடைப் அது ஃபெயில் ஆனாலும் கூட பரவாயில்ல, அந்த மல்டிபிள் ப்ரோட்டோடைப்ஸ் வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் பெஸ்ட் ஐடியாவை நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக டிசைன் திங்கிங்கோட ஓவரால் ஸ்ட்ரக்சர், சிம்பிளிஃபைடு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவேன். இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்களும் ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கோங்க, ஒரு தாட் ப்ராசஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பீப்புள் வித்தியாசமான இது பண்ணலாம், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. சப்போஸ் நான் வந்து இப்போது கரண்ட் கம்பெனியில் நான் வந்து பேப்பர் போட்டேன், புது கம்பெனிக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அங்கே நான் வந்து இந்த டிசைன் திங்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன, ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நமக்கு பெருசாக ஒர்க் இருக்காது, உள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டு இருப்போம், நிறைய ஒர்க் வந்துட்டுருக்கோம். அப்போ இங்கே நம்ம எப்படி டிசைன் திங்கிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி தான். ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஹியூமன் சென்ட்ரிக்காக நம்ம திங்க் பண்ணோம். இப்போ நம்ம எதுக்காக இந்த வேலையை பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம யோசிக்கணும். யாருக்கு இம்பேக்ட் இருக்குது, யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் இதில் என்ன மாடிஃபை பண்ணால் யாருக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் அதில் கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஒரு நம்ம ஊரில் இருக்க நம்ம அரவிந்த் ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டல், இதுவும் வந்து டிசைன் திங்கிங்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கோ சிஸ்டமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் திருநெல்வேலியில் இருந்ததுனால எனக்கு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்னாலே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்லாம் எனக்கு தெரியும். மற்றதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் தான் அந்த விளம்பரம்லாம் வந்து வாசன் ஐ கேர்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சில சர்வீஸ்லாம் வந்து ஒரு 15,000 20,000 இருக்கும். அப்போவே என்ன ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ எங்கள் ஊர்லேருந்து எல்லாத்தையும் வேன் அமர்த்தி கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரீயாகவே பண்ணி விடுவாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்க, ஃபண்டு வருது என்னென்னு நாங்களே பேசிக்கிட்டு இருப்போம், எங்களுக்குலாம் இன்னும் தெரியாது. பட் என்ன நடக்குதுன்னா, இவங்களே வந்து அதை க்ரியேட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட நோக்கம் வந்து ரொம்பவே நல்ல நோக்கம். எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து கண்ணு தெரியணும், குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கணுன்றது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட நோக்கம்.
ஸோ அந்த நோக்கத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து எப்படி சீப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ண பார்க்க, ஓகே நம்மளே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே கொடுக்குங்களா, கேட்ராக்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளான உபகரணங்கள்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது இவங்க கிட்டத்தட்ட அப்புறம் மக்கள் வந்து எங்கள் ஊர் வந்து கிட்டத்தட்ட கிராமம், திருநெல்வேலியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர். அங்கேருந்து அவங்களே வேன்லாம் வச்சு கூட்டிகிட்டு வராங்க திருநெல்வேலிக்கு. அதில் முகாமில் வந்து அவங்களே வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா என்னன்றதை சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அங்கேருந்து இங்கே வந்து திருநெல்வேலி வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கணுன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இவங்க ரீச் வந்து அபரிமிதமாக இருந்துச்சு. இது ஒரு இம்பேக்டே க்ரியேட் பண்ண விஷயம். ஸோ இது இவங்க தெரிஞ்சு டிசைன் திங்கிங் அப்ளை பண்ணுறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. பட் டிசைன் திங்கிங்க்கு இது இன்னொரு எக்ஸாம்பிள் ரியல் டைமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா யோசிச்சிக்கலாம். அண்ட் இன்னொன்று இருக்குது, இன்னோவேஷனாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ அவர் வந்து இண்டஸ்ட்ரியவே உருவாக்குறாரு, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக உருவாக்கிட்டு இருந்தார். ஸோ MP3 பிளேயர் வந்து நமக்கு எப்போவுமே இருந்துச்சு. முன்னாடி ஆப்பிள் வரதுக்கு முன்னாடி MP3லாம் இருந்துச்சு, பாட்டெலாம் கேட்டுகிட்டு தான் இருந்திருக்கோம். ஆனால் ஐபாடுன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியே சேஞ்ச் ஆச்சு. ஐஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த மொபைல் இண்டஸ்ட்ரியே சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா. அண்ட் அப்புறம் ஐபேடும் இவர் தான் கொண்டு வந்தார். ஆக்சுவலி ஐபேட் வந்ததுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியும் சேஞ்ச் ஆச்சு. ஒரு குவாலிட்டி செட்டு ஆகட்டும், ஒரு யோசிக்கிற விதமாகட்டும், எல்லாமே ஒரு பிரேக் த்ரூவாக இருக்குல்ல. ஸோ இதுவும் டிசைன் திங்கிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் வந்து, இந்த எக்ஸாம்பிளில் நான் அவங்க சொல்கிறேன்னா IDEO அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அவங்களோட டிசைன் திங்கிங் ஜேர்னி, அந்த ஜேர்னியில் பிளாக் எழுதியிருக்காங்க. இந்த பிளாக் நான் பேசிகிட்டு இருக்க பிளாக்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஆக்சுவலி 2008 எழுதியிருக்காங்க, 2008, 2009 அந்த டயத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, 10-12 வருஷம் வச்சுக்கலாம். ஸோ அந்த வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ரிலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னோவேஷன் வந்துட்டு என்றைக்குமே வந்து பழசாகவே ஆகாதுன்றது இது ஒரு பயங்கர ப்ரூஃபு. நான் இப்போ ரீட் பண்ணுறேன் 2009 எழுதின பிளாக்ஸு நம்ம அந்த பாட்காஸ்ட்டுக்காக. பட்டு அது இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இந்த நான் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் அதில் இருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை கூட நான் உங்களுக்கு இதில் பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பாருங்கள், டேரெக்டாக போய் பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரலாம். அண்டு ஒரு இது இருக்குது, ஜப்பானில் ஒரு கம்பெனிக்கு சைக்கிள் ஒழுங்காக விற்க மாட்டேங்குது. என்னடா சைக்கிள் விற்க மாட்டேங்குதே, நம்ம ரொம்பவே மக்கள்லாம் நம்ம சைக்கிள் கடை வச்சுருக்காங்க, சைக்கிள் விற்கலை, ஏன் விற்கலை அப்படின்னு ரொம்ப யோசிச்சிருக்காங்க. சரி அப்புறம் சொல்லிட்டு இந்த ஒரு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சும்மா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் வந்துட்டு எதுக்காக இந்த புதுசாக வர்ற மில்லினியல்ஸ்லாம் வந்து சைக்கிள் வாங்குறதில்ல அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு சர்வே எடுத்து அவங்ககிட்ட போயிட்டு கஸ்டமரில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த சைக்கிள் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, சைக்கிள் ஓட்டணும், அதை பண்ணணும், எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஏன் வாங்கலைன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு சைக்கிளை வாங்கினா நான் அதை மேனேஜ் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது. இப்போ வந்து வர்றது ஃபுல்லாமே ஒரு ஹை எண்டு ப்ரொஃபஷ்னல் உள்ள சைக்கிளாக இருக்குது, அதை நான் மேனேஜ் பண்ணி அதை கொண்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ தான் இவங்களுக்கு ஒரு சூப்பரான இன்சைட் கிடைக்கிது. சைக்கிள் ஓட்ட எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க, அதை சைக்கிள் ஓட்ட ரெடியாக இல்லாமல் சைக்கிள் வாங்காமல் இல்லை, சைக்கிள் வந்துட்டு வாங்குறது ஃபுல்லாக ஹை எண்டு ஒரு ப்ரொஃபஷனல் கேரியர் அந்த மாதிரியே நிறைய வரும்போது இவங்களால் அதை வாங்கி மெயின்டைன் பண்ண முடியலன்ட்டு சரி வாங்க விட்டுறலான்ட்டு விட்டுறாங்க. ஸோ இந்த யூஸ் கேஸை வச்சு இவங்க அதுக்கப்புறம் நிறைய சைக்கிள் கம்பெனிஸ்லாம் ஒரு சீப்பாகவும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான சைக்கிள், அதாவது ரொம்ப நம்ம ஊரில் ஆல்ரெடி யூசர் ஃப்ரெண்ட்லி சைக்கிள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எப்போவுமே, இங்கேயும் அதே மாதிரி தயாரித்து அதை விட்டுருக்காங்க. தட் பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் திங்கிங் அப்ரோச் வந்து இங்கேயும் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஐடியேஷன், அவங்க வந்து ஐடியா யூசர் சென்ட்ரிக்காக யோசிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் எப்போவுமே யூசர் சென்ட்ரிக் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், டிசைன் திங்கிங்க்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதை பற்றின ஐடியா உங்களுக்கு நல்லாவே கிடச்சிருச்சுன்னு நான் சொல்வேன். ஏன்னா டிசைன் திங்கிங், ஐடியேஷன், ப்ரோட்டோடைப். நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எடுத்தோடனே சரி ஓகே நம்ம வந்து யூசர்கிட்ட போய் கேட்கலாம், யார் யூஸ் பண்ணோம், டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பேசிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ் யார்? ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா என்டர்ப்ரனர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கலாம். இப்போ பாட்காஸ்ட்லாம் யார் பார்க்குறாங்கன்னா இந்த என்டர்ப்ரனர்ஸ் அந்த மாதிரி ஆகிறது, இந்த லைக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய இதுவங்க பார்க்குறாங்க. நான் இப்போ கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாக்கிங் போகும்போது, காரில் போகும்போது கேட்பேன். ஸோ ஏன்னா நீங்கள் இதை கேட்டுகிட்டே வேறு ஒர்க் கூட பண்ணலாம்ல. ஸோ அவங்க தான் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ். என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலேயோ 50 வயசுக்கு மேலேயோ கிடையாது.
ஸோ நம்ம டார்கெட் ஆடியன்ஸுக்கு அப்பீலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பேசணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதை யோசிங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் போய் நிற்கணும். ஸோ அங்கே வந்து நம்ம போயிட்டு அங்கே என்ன ஃபீட்பேக் எப்படி வாங்கலாம் அப்படின்றத நம்ம கொண்டு வந்தோம். டிசைன் திங்கிங் வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரீஇன்வென்ட். அப்புறம் ஏடபிள்யூஎஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு க்ளவுட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, பெருசாக ஒன்றும் வராது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வரல. பட் ஏடபிள்யூஎஸ் வந்து நம்பினாங்க, சரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதாக வரும் அப்படின்ட்டு அவங்க நம்பி எஃபர்ட்டை போட்டு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் கடகடன்னு வந்து ஒரு லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, இப்படி ஒரு யூஸ் கேஸ் இருக்குது, இப்படிலாம் முடியுது, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்றது அப்புறம் தான் கூகுளும் மைக்ரோசாஃப்ட் ரியலைஸ் பண்ணி டக்குன்னு உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அஜூர் கொண்டு வந்து அஜூரை பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க, ஜிசிபியை புஷ் பண்ணுறாங்க. பட் இந்த இன்வென்ஷன், இந்த யூஸ் திங்கிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ் தான் பண்ணாங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு ஒரு டிசைன் திங்கிங்னா ஐ திங்க் அங்கே அப்ளை ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயும் யூஸருக்கு என்ன தேவை, அவங்களுக்கு வந்து டேட்டாவை சேஃபாக வச்சுக்கணும். அவங்களுக்கு இது பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இது ஐடி, ஒவ்வொருத்தரும் ஐடி வச்சுருக்காங்க. நம்ம இந்த அட்மின் வேலையை முக்கால்வாசி நம்ம எடுத்துக்கலாம், அவங்ககிட்ட சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துடலாம். நம்ம மேஜராக எடுக்கும்போது இப்போது க்ளவுட் கம்ப்யூட்டிங் இல்லாத கம்பெனியே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து அன்போர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த இன்னோவேஷன். அவங்களோடதே பார்த்திங்கன்னா ரீஇன்வென்ட் தான் வச்சுருப்பாங்க. அமேசானோட இயர்லி மீட் இப்போ கூட நடந்துச்சு. ஆக்சுவலி ரீஇன்வென்ட் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அமேசான் ரீஇன்வென்ட் ஈவெண்ட்டுன்னு போய் பாருங்கள், லைக் இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்டு இன்னும் இந்த கதையெல்லாமே பார்த்தாலே நமக்கே தெரியும். ஸோ எல்லா கதையிலையுமே ஒன்று தான், யூசர் சென்ட்ரிக்காக யோசிக்கணும். ஸோ நீங்களும் யூசர் சென்ட்ரிக்காக யோசிங்க, நீங்கள் எந்த இதில் இருந்தாலும். அண்ட் இந்த டிசைன் திங்கிங் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான யூஸ் கேஸாக இருக்குது. ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. ஸோ இது ஃப்யூச்சர்லேயே நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். நம்ம வே ஆஃப் எஜுகேஷன், எப்படி நம்ம எஜுகேஷன் போயிட்டுருக்கு, ஆல்ரெடி மாறிக்கிட்டு இருக்குது. ஆன்லைனில் போயிட்டு இப்போ ஆஃப்லைனில் போயிட்டு இன்னும் புதுசாக என்ன வந்துட்டுருக்கு. எல்லா விஷயத்துலையுமே எல்லாமே வந்து தொடர்ந்து மாறிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த என்ன இன்னோவேஷன் வேணால் வரலாம். ஸோ இந்த டிசைன் திங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் உங்களால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதேமாதிரி நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு யூனிவர்சல் டூல், யூனிவர்சல் திங்கிங். அண்ட் இதுதான் இந்த கான்செப்ட் தான் நான் இன்றைக்கி உங்க கூட பேசணும்னு நான் நினச்சேன். ஐ ஹோப் டிசைன் திங்கிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா நான் இந்த பாட்காஸ்ட் கேட்டது மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு உங்களோட தாட்ஸ் என்ன, நீங்கள் டிசைன் திங்கிங் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி டிசைன் திங்கிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம் இருக்குது, அதில் கூட நீங்கள் டிஎம் பண்ணலாம். அண்ட் நம்ம பாட்காஸ்ட் வந்து வாரத்தில் 2 நாள் வந்துட்டுருக்கு, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்பாட்டிஃபைல. அண்ட் அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்வம். பாய்.